ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு வாசகம், ஒரு கவிதை மாதிரி போட்டிருந்தாங்க, ஒரு மீம்ஸ்னே வச்சுக்கலாமே. ஸோ அது வந்து ரீசெண்டாக படித்தேன். நீங்களும் படிச்சுட்டு வாங்களேன். ஸோ யாரையும் செத்துப்போ அப்படின்ட்டு நீங்கள் வந்து சபிக்காதீங்க, வேணா வாழ்ந்துட்டு போன்னு சபிங்க. ஏன்னா இங்கே சாகிறதோட வாழ்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு அழகான அந்த மீம்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, சிரிப்பாக இருக்குது, அது உண்மையும் கூட அப்படின்னு கூட வச்சுக்கலாமே. ஆனாலும் வாழ்கிறத வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து பெரிய ஒரு போராட்டமாக பார்க்கறது தான் கொஞ்சம் வேதனையாக இருக்குது. ஏன் வாழ்கிறது அவ்வளோ கஷ்டமாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஈஸியாக கேட்டு போயிடுவீங்க. வாழ்கிறவங்கன்னு தான் தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். நானும் வாழ்ந்துட்டு தானே இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது வாழ்கிறது கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது கஷ்டம்னு சொல்லிக்கிட்டே வாழும்போது அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடுது அப்படின்றது தான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். காரணம், எந்த ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப திங்க் பண்ணுறோமோ, ஒருத்தர் வந்து அழகாக சொன்னார், ஒரு நாளைக்கு 21 தடவை நீங்கள் என்ன வார்த்தையை சொல்கிறீங்களோ அதுவே உங்களுடைய வாழ்க்கையாக மாறிடும் அப்படின்ட்டு. நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சும்மா நாக்கும் சொல்லி பாருங்களேன். ஒரு நாளைக்கு 20 வரைக்கும் மேலே நீங்கள் சும்மா சந்தோஷமாக இருக்கிற சொல்லி பாருங்க, அது உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையாக மாறும் அப்படின்ட்டு மனோ தத்துவத்தை படித்தவங்க சொல்கிறாங்க, வாழ்க்கையை படித்தவங்க சொல்கிறாங்க, அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து நீங்கள் சோகமாக தான் இருக்குது, இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறது பெரிய கஷ்டம் தான், சம்பாதிச்சாலும் அதை செலவு பண்ணுறது கொண்டு போனோம் அப்படின்னா அது அதுக்கும் மேலே முன்னாடி இருந்த விலைவாசிக்கும் இன்றைக்கி இருந்த விலைவாசிக்கும் நம்ம வந்து ஏணி வச்சா கூட எட்ட முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் நமக்கு டேலி ஆக மாட்டேங்குது. நிறைய இஎம்ஐ இருக்குது, நிறைய கிரெடிட் இருக்குது, அதே மாதிரி நிறைய பேருக்கு செய்ய வேண்டியது இருக்குது, அப்படி இப்படி நிறைய கமிட்மெண்ட் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னா இல்லை. எல்லாருக்குமே வாழ்றது கஷ்டம் தான். பட் அதை கஷ்டமாகவே நினச்சிக்கிட்டு புலம்பிக்கிட்டே வாழ வேண்டாமே, அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாமே. கொஞ்சம் அப்போ நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பிடிக்காததா இருக்காது இல்லையா. நம்மளுக்கு சில இடங்களுக்கு போனால், ஒரு பீச்சில் போய் உட்காந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னா ரொம்ப அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க, ரொம்ப முடியவே இல்லை அப்படின்னா பேசாம கிளம்பி அந்த பீச்சுக்கு போயிருங்க. ஒரு மணி நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்களேன். அந்த 1 மணி நேரம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குங்களா. பீச்சுக்கு போகிறது ஒரு டிராவல் ஒரு 1/2 hour, அங்கே உட்காந்து ஒரு 1 hour, திரும்ப வரதுக்கு 1/2 hour, 2 hours கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு வாங்க. பரவாயில்ல, கஷ்டம் தான், வாழ்க்கை கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கொஞ்சம் நேரம் இருக்குல்ல, அந்த கொஞ்சம் நேரத்தை நீங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கோங்களேன். யாரோ உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசினா கொஞ்சம் மைண்ட் நல்லா இருக்குதுங்க. என் ஃப்ரெண்டு கூட பேசினா கொஞ்சம் ரிலாக்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். எங்கள் அப்பா அம்மா கூட பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லை ஒரு நாள் லீவு போட்டுட்டு வீட்டில் உட்காந்தா நல்லா இருக்குதுங்க அப்படின்னா ஒரு நாள் லீவு கூட போட்டு போங்க. என்ன இருக்குது, என்ன ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபாய் 1500 ஒரு நாளைக்கு சேலரி இருக்குமா, இருந்துட்டு போட்டோம். அதை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வீட்டில் உட்காருங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. லைஃப் வந்து அப்படி தாங்க இருக்கும். வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமானதுதான். அதுக்காக நம்ம லைஃப் லாங் புலம்பிக்கிட்டே முடிச்சிடக்கூடாது. ஏன்னா வாழ்க்கை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல். ஒருவேளை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கலாம், நீங்கள் உங்களுடைய வருத்தத்தோடவே இருக்கலாம். ஆனால் உங்களை பிடிச்சவங்க ஒருத்தங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நீங்கள் வருத்தப்படுறது பிடிக்கல, அவங்களுக்கு நீங்கள் சோகமாகவே இருக்கிறது பிடிக்கல. அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் அவங்களுக்காகவாவது நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா. ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே வாழ்க்கை. சின்ன வயசில் நான் கேட்ட ஒரு இது இப்போவும் நிறைய பேர் வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. வாழ்க்கைங்கிறது ஐஸ்கிரீம் மாதிரி, அது உருகிறதுக்குள்ள ரசிச்சிடணும் அப்படின்ட்டு. ஐஸ்கிரீம் வந்து உருகிறதுக்குள்ள ருசிச்சிடணும், வாழ்க்கைங்கிறது கரைகிறதுக்குள்ள ரசிச்சிடணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப் டைம் அப்படின்றது 70 வருஷமா இருந்தாலும் அது ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ட்டு ஓடிடும். இந்த ஜனவரி வந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ள பாதி வருஷமே முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. ஆச்சரியமா இருக்குது. இன்னும் அப்படின்னாக்கே அடுத்த இந்த வருஷமே முடிஞ்சு போயிடும். ஸோ வாழ்க்கை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்காக வருத்தப்பட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். ஒரு நபர் கூட பேசுறதா இருக்கட்டும், ஒரு பீச்சில் போயும் இல்லை தனியாக கொஞ்ச நேரம் உட்காரதா இருக்கட்டும், சம்திங் ஏதோ ஒன்றுங்க. அந்த ஹாப்பியான மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருங்க. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வேலையாக இருக்கட்டும் கஷ்டம் தான், கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கணுமா அப்படின்றது கஷ்டம் தான். ஆனாலும் அது நீங்கள் கொஞ்சம் ரசித்து செஞ்சு பாருங்களேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா தாங்க இருக்கும், ஆனால் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் அப்படின்ட்டு சொல்கிறது கேட்குது. ஆனாலும் கர்த்தரை விசுவாசிங்க. வசனம் அழகாக சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அப்படின்ட்டு. அப்போ இயேசுவை நீங்கள் ஒரு 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 கடவுளாக நினச்சிக்கோங்களேன். ஓகே, ஒருவேளை நீங்கள் வந்து இயேசு அறியாதவர்கள் ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்கலாம், நீங்கள் கொஞ்சம் ஒரு நாள் நினச்சி பாருங்களேன். ஓகே, கொஞ்சம் நீங்கள் வச்சு இயேசுவே என்னுடைய இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சொல்யூஷன் கொடுங்கப்பா, கொஞ்சம் ஒரு சால்வ் பண்ணி விடுங்க அப்படின்னு நீங்கள் ஒரு நாள் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த பாரத்தெல்லாம் இறக்கி வைப்பார். அவர் சும்மா ஒரு வசனத்தை சொல்லிட்டு போகிறது கிடையாது. அவர் ஒரு வசனம் சொன்னார்னாக்கி அர்த்தம் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அப்படின்னு சொல்லும்போது ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் அவர் மேலே அவருடைய பாரத்தை வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிடலாம் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. அதே மாதிரி வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. ஸோ இந்த வசனத்தின்படி நீங்க இயேசு கிட்ட போகும்பொழுது, அவர்கிட்ட உங்களுடைய பிரச்சனையை சொல்லும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கவே செய்யும். அதனால எனக்கு ஒரே கடன் பிரச்சனையா இருக்குதுங்க, ஒரே போராட்டமா இருக்குது, வேலையில ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சம்பாதிக்கவே முடியல, வேலையே கிடைக்கல அப்படின்ட்டு பல பிரச்சனைகள் உங்க கண்ணு முன்னாடி இருக்கலாம். இதுக்காகவெல்லாம் நம்ம வந்து உயிரை விடணுமோ இல்லை வந்து புலம்பிக்கிட்டே வாழ்க்கை நகர்த்தணும் அப்படின்றது கிடையாது. இருக்கட்டும், அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிச்சுட்டே ஓடுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
காட் பிளஸ் யூ.